அதாவது அண்ணாமலை செஞ்ச சாதனை யாருமே செய்யலை. ஏன்னா அண்ணாமலை போலீஸாக இருக்கும்போது பிடிக்க முடியாத எல்லா அக்யூஸ்டையுமே கட்சியில் வந்து மெம்பராக்கினது கிடையாது, கட்சி நிர்வாகியாகவே ஆக்கினாரு. கமலாலயத்துக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க. பிளேடு பக்கீரிலாம் வந்து பகுதி செயலாளராக இருக்கான், முக்கிய மாவட்ட பிரதிநிதியாக இருக்கான். கஞ்சா விற்கிற அஞ்சலியை கொண்டு வந்து வடசென்னையினுடைய மகளிர் அணி தலைவி ஆக்கிட்டாங்க. ஒரு ஆளை வந்து என்கவுண்டருக்கு போடுறதுக்கு தேடிட்டு இருக்காங்க. முக்கியமான ரவுடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் போலீஸால பிடிக்க முடியாத ரவுடியெல்லாம் அண்ணாமலை போய் அவர் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தப்ப எல்லாம் பிடிக்க முடியாத ரவுடியை பூரா இப்போ போய் பிடிச்சி கொண்டு வந்து கமலாலயத்தில் கட்சி பதவி கொடுத்தாரு. கல்வெட்டு ரவியிலேருந்து படப்பை குணாலேருந்து பல பேர் வந்து பாப்புலர் ரவுடிகளை பூராமே கொண்டு வந்து கட்சியில் சேர்த்தாங்க. திடீர்னு போலீஸை பார்த்து ஒருத்தன் ரவுடி வந்து திடீர்னு பதுங்க ஆரம்பித்தான். ஏன்டா பதுங்குறேன்னு கேட்டப்போ பழைய ஞாபகத்தில் நான் பதுங்கிட்டேன், நான் கட்சியில் இருக்கேங்கிறத கொஞ்சம் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் பெரிய, அதாவது ஒரு கட்சியை எப்படி நடத்தக்கூடாதுங்கிறதுக்கான உதாரணமாகவே அண்ணாமலை இருந்தார். அண்ணாமலைக்கும் அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாது. நேர போலீஸ் ஆஃபீஸராக இருந்து டபார்னு வந்து சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாரு. நேற்று வரைக்கும் நீ வந்து சினிமா நடிகை இடுப்பை பிடிச்சிக்கலன்னு வந்தார நீனு அப்படின்னு விஜயை பார்த்து கேட்குறாரு. விஜயை பார்த்து கேட்கறதுக்கு எவ்வளோ கேள்வி இருக்குது. இடுப்பை பிடிச்சி நீனுங்க இல்லை சினிமா எடு, உடனே நீ ஒரு படம் எடுக்கிறவா, இதுவா அரசியல் விமர்சனம்? அதெல்லாம்